நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. TamilTechnoவின் மற்றொரு விழாவில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவிலே நாங்கள் எமது வீட்டிலே இருக்கின்ற பழைய கணினிகள், பழைய லேப்டாப்புகளை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்வது, அதற்கு எவ்வாறு விண்டோஸ் 11 இலகுவாக இன்ஸ்டால் செய்து கொள்வது என்பது பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இதற்காகவே காண கிடைக்கிறது டைனி விண்டோஸ் 11 என்ற அப்ளிகேஷன் கிடைக்கின்றது. இது மிகவும் வலு குறைந்த கணினிகளிலே இலகுவாக இன்ஸ்டால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் வீடியோக்குள்ளே வந்ததுக்கு நன்றி. இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வெப்சைட்டுக்கு archive.org என்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் சென்று கொள்ள வேண்டும். இந்த வெப்சைட்டிலே போய் நீங்கள் தான் இதிலே அந்த ஐஎஸ்ஓவை டவுன்லோட் செய்ய வேண்டும். இந்த வெப்சைட் ஃப்ரீயான வெப்சைட். இதற்காக வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் இதிலே சென்று உங்களுக்கு ஒரு கணக்கிலக்கத்தை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள், Tiny11B2 நோ சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட் என்கிற ஐஎஸ்ஓவை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். இதனை டவுன்லோட் செய்வதன் மூலம் நாங்கள் எமது யூஎஸ்பியில் இதனை நாங்கள் மாற்றி இதனை ஒரு ஐஎஸ்ஓ பூட்டபிள் டிஸ்காக மாற்றிக்கொள்ளலாம். டொரண்ட் மூலமாகவும் நீங்கள் இதனை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். டவுன்லோட் செய்து முடிந்ததும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே ரூஃபஸ் என்னும் வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும். இங்கே ரூஃபஸ் என்னும் வெப்சைட் என்ன செய்யும் என்றால், அந்த நாங்கள் டவுன்லோட் செய்த ஐஎஸ்ஓவை இலகுவாக ஒரு பூட்டபிள் யூஎஸ்பியாக மாற்றிக்கொள்வதற்கு இது உதவும். நீங்கள் இப்போ ரூஃபஸை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். ரூஃபஸை ஓப்பன் செய்து கொண்டதும் நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே நீங்கள் உங்கள் டிவைஸை செலக்ட் பண்ண வேண்டும். நீங்கள் உங்கள் யூஎஸ்பி டிவைஸை செலக்ட் பண்ண வேண்டும். நான் இங்கே 128 GB யூஎஸ்பியை செலக்ட் பண்ணியிருக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் டவுன்லோட் செய்த ஐஎஸ்ஓவை டவுன்லோட் செய்து நீங்கள் இங்கே செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். அதனை செலக்ட் செய்து முடிந்ததும் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே பார்க்கலாம், இங்கே பார்ட்டிஷன் ஸ்கீம், இரண்டு வகையான பார்ட்டிஷன் ஸ்கீம் கொடுத்திருக்கின்றார்கள். முதலாவது MBR, இரண்டாவது GPT. உங்கள் கம்ப்யூட்டர் எந்த வகையான பார்ட்டிஷன் ஸ்கீமை சப்போர்ட் செய்வது என்பதை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே ஸ்டார்ட்டுக்கு சென்று நீங்கள் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பதை கிளிக் செய்து அங்கே நீங்கள் அதை செய்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அங்கே ரனுக்கு போய் பழைய கம்ப்யூட்டரில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் செய்தால் இங்கே பாருங்கள், எனக்கு அங்கே எனது ஹார்ட் டிரைவ் காணப்படுகிறது. இதுக்கு போய் ரைட் கிளிக் செய்து ப்ராப்பர்ட்டிஸ் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அங்கே வால்யூம் என்ற டேபை கிளிக் செய்தும் இங்கே என்ன வகையான இது காட்டப்படுகிறது, பார்ட்டிஷன் GPT என்று கொடுத்திருக்கிறது. ஆகவே எனது கம்ப்யூட்டர் GPT டிஸ்கை இங்கே நான் உபயோகப்படுத்தலாம். நீங்கள் GPT என்பதை தெரிவு செய்து கொண்டு நீங்கள் அடுத்ததாக என்ன செய்யணும்னால், ஏதாவது ஒரு லேபிள் கொடுத்து கொள்ளலாம். கொடுத்து முடிந்தவுடன் நீங்கள் இதனை ஸ்டார்ட் என்பதை கிளிக் பண்ணியவுடன் இவ்வாறான ஏதாவது கஸ்டமைசேஷன் கொடுக்க வேண்டும். எதுவும் சேர்த்தவரை கிளிக் ஓகே என்பதை கொடுத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக மறக்க வேண்டாம், இதனை கொடுத்தது உங்கள் யூஎஸ்பியில் இருக்கின்ற அனைத்து விதமான டேட்டாக்களும் அழிந்துவிடும். உங்களுக்கு தேவையான டேட்டா இருந்தால் நிச்சயமாக அதனை பேக்கப் செய்து கொள்ளுங்கள். செய்ததற்கு பிறகு இதனை ஸ்டார்ட் செய்து கொள்ளுங்கள். மிகவும் ஒரு குயிக்கான இன்ஸ்டாலேஷனாக இருக்கும். இவ்வாறு இன்ஸ்டால் பண்ணி முடியும் வரை காத்திருக்கவும். இன்ஸ்டால் பண்ணி முடிந்ததும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் மாறலாம். இதனை நாங்கள் இன்ஸ்டால் செய்ய முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எமது கம்ப்யூட்டரை நாங்கள் பூட் ஃப்ரம் யூஎஸ்பி என்பது. ஓகே, இப்போ இது முடிந்து விட்டது. இதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டாம், இந்த கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் செய்ய போகிறேன். ரீஸ்டார்ட் செய்து இந்த கம்ப்யூட்டரை இந்த யூஎஸ்பி மூலமாக பூட் செய்ய போகிறேன். எனது கம்ப்யூட்டர் இங்கே நான் ரீஸ்டார்ட் செய்கின்றேன். பாருங்கள், எனது பூட் மெனு கீ இந்த கம்ப்யூட்டரில் F12 இருக்கின்றது. உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிறதை நீங்கள் அங்கே தேடிக்கொள்ளுங்கள். F12 நான் மீண்டும் அழுத்துவதன் மூலம் எனது கம்ப்யூட்டரை நான் பூட் ஃப்ரம் யூஎஸ்பி என்பதை கொடுத்து கொள்ள முடியும். இங்கே எனது பூட் மெனு வந்துவிட்டது. இதில் நான் கிங்ஸ்டன் டேட்டா ட்ராவலர் என்பதை கொடுக்க போகின்றேன். அதுதான் எனது யூஎஸ்பி கீ. அதனை கொடுத்தது மீண்டும் ஒரு முறை எனது கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகி வரும். இதற்கு பிறகு நீங்கள் உங்களது இன்ஸ்டால் செய்ய வேண்டிய பார்ட்டிஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த டிஸ்கிலே நீங்கள் உங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் செய்ய போகிறீர்கள் என்பதை பொறுத்து அதனை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம். இந்த டிஸ்கிலே தான் நான் கொடுத்துக்கொள்ள போகிறேன். கிளிக் நெக்ஸ்ட் என்பதை கொடுத்தவுடன் மிகவும் குயிக்காகவே இது இன்ஸ்டால் ஆகிவிடும். ஆக முடியும் வரையும் காத்திருங்கள். உங்கள் கம்ப்யூட்டரின் ஃபாஸ்ட்டை பொறுத்து இது மிக வேறுபடக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் என்று வருகிறது. இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் முடிந்ததும் இது எமது கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் செய்து ஆகிவிடும்.
இது முடிந்ததும் உங்கள் கணினி ஆட்டோமேட்டிக்காகவே ரீஸ்டார்ட் செய்யப்படும். இந்த தருணத்திலே நீங்கள் அந்த யூஎஸ்பியை நீங்கள் கலத்தி கொள்ளலாம். தற்போது நான் விண்டோஸ் 11 எனும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை கொடுக்கின்றேன். இது சில நேரங்கள் எடுக்கும் உங்கள் கணினியை முற்றுமுழுதாக ஸ்டார்ட் செய்வதற்கு. இங்கே பார்க்கலாம் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகி அங்கே அதனுடைய பூட் அப் லோகோ வந்துவிட்டது. அடுத்ததாக நீங்கள் கொடுக்க வேண்டியது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கின்றீர்கள் அந்த நாட்டை தெரிவு செய்ய வேண்டும். நான் இங்கிலாந்து என்பதால் இங்கிலாந்தை கொடுத்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக உங்கள் கீபோர்டு மெத்தட்டை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். யூகே கீபோர்டு என்றால் யூகே கொடுங்கள். அடுத்தது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து அதனை கொடுத்துக் கொள்ளுங்கள். இந்தியா மற்றும் இலங்கையை கொடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்டர்நெட். எனது கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் இல்லை, ஆகவே நான் இன்டர்நெட் இல்லை என்பதை கொடுத்துக் கொள்ளப் போகிறேன். ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் என்பதை கொடுத்துக் கொள்கிறேன். அதை கொடுத்ததும் இது கேட்கும் நீங்கள் கண்டினியூ வித் என்பதை அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் என்றால் உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு பெயரை கேட்கும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த உங்களது பெயரையோ உங்களுக்கு தேவையானவர்களின் பெயரையோ நீங்கள் இதிலே கொடுத்துக் கொள்ளலாம். பாஸ்வேர்டையும் கொடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கு தேவையானதை நீங்கள் இங்கே அனைத்துக்கும் இல்லை என்றே கொடுத்துக் கொள்ள முடியும். சிறிது நேரத்தில் உங்கள் கணினி மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகி உங்கள் கணினி உங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே வந்துவிடும். கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ. இது மேபி 1 நிமிடம் 2 நிமிடங்களை எடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் தற்பொழுது எனது கணினி முற்றாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதிலே பார்க்கலாம் விண்டோஸ் 11 இங்கே இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம்கள் மட்டுமே இங்கே இருக்கின்றன. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்களை நீங்கள் அதில் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். பிடித்திருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோக்கு லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கீழே தெரிவியுங்கள். அதே போல இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பயன்படும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அவர்களுக்கும் இதனை ஷேர் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு வீடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது ARM அரஃபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.